இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தை சிந்திப்பதற்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அன்பு, இந்த முழு நிருபத்தினுடைய மைய பொருள் எது என்று கேட்பீர்கள் என்றால், ஆய்வு செய்தால் அவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி கூறுகிறார். ஆண்டவர் அன்பின் அருள் வடிவம், கடவுளின் செயல் வடிவம் அன்பு. அன்பு என்பது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பதம் என்றுதான் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும். எதற்கெல்லாமோ எப்படியெல்லாமோ அவைகளை சொல்லி மனித இனம்
பரிதபிக்கிறது, தவிக்கிறது. ஆனால் கடவுள் இந்த வினை சொல்லாகிய நடைமுறை பண்பாகிய அன்பு என்பதை சொல்லி முடியாத கடவுளின் அன்பை அப்போஸ்தலர் தம்முடைய நிருபத்தின் வாயிலாக மனித இனத்திற்கு வெகு அழகாக போதிக்கிறார். இந்த முழு புத்தகமும் கடவுளின் அன்பை மையமாக கொண்டு வெகு அழகாக நமக்கு கடவுளை தருகிறது. அன்பு அவரில் நாம் வைக்கிற அன்பு, ஆண்டவரில் நாம் வைத்திருக்கிற அன்பு. அப்படி வைப்போம் என்றால் ஆண்டுடைய வார்த்தையில் நாம் கொண்டிருக்கிற அன்பு. அதன் விளைவாய் கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு இருக்கிறதே, ஊழியம், பணி, பங்கு, தொண்டு, சேவை, சபையில வெளியில கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில செய்து நிறைவேற்றுகின்ற விசுவாசிகளாய் கடவுள் எனக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்புல அவைகளை நிறைவேற்றுவதற்கு கடவுள் எனக்கு தந்திருக்கிற அழைப்பு, அந்த அழைப்புல நான் கொண்டிருக்கிற அன்பு. பிறகு ஆண்டுடைய மக்கள் இன்னும் இந்த அன்புக்குள்ளாக வராதவர்களுக்கு மத்தியில எனக்கு இருக்கிற அன்பு. அந்த அன்பு கொண்டு வாழ்வதற்காய், இயங்குவதற்காய், அசைவதற்காய், திட்டமிடுவதற்காய் கடவுள் எனக்கு தந்திருக்கிற சிலாக்கியம் ஊழியங்கள், அந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்றுவதற்காய் இந்தியாவில் அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு 200 ஆண்டுகளின் அழகான அனுபவங்களை மிஷனரி இயக்கங்கள், சங்கங்கள், சபைகள் சொல்லுகின்றன. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியா இந்த அளவிற்கு முன்னணிக்கு, நான் சென்னையிலிருந்து இதை பேசுகிறேன், லண்டன் நகருக்கு அடுத்தாற் போல ஒரு பெருநகர் சென்னை என்று கூறுகிறார். உலக முன்னணியில் ஒரு பட்டணம் வருவதற்காக இங்கே ஒரு சபை இருக்கிறது, பிராட்வே என்று அந்த சபையை அழைக்கிறோம். 200 ஆண்டுகளாக அந்த சபை இருந்ததன் நிறைவை சபை பெரும் தலைவர்கள், போதர்கள் கொண்டாடினோம். அந்த 200 ஆண்டுகளின் மகத்துவத்தை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிட்டு அலசி பார்த்தா மனது மலைக்கிறது. 200 ஆண்டுகளில் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இல்லை கருப்பு மெட்ராஸ்ன்னு இருக்கு பேர், பிளாக் மெட்ராஸ்ன்னு, நாங்கள் இருந்த அந்த வீதி பிராட்வே என்று பெயர். ஒரு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஓடையை மிகப்பெரிய அகன்ற பாதையாக்கி அதை நிறுவிய ஒரு பொறியியல் வல்லுனர் இங்கிலாந்திலிருந்து வந்தவர். அவருடைய பெயர் பிராட்வேயாக இருந்ததுனால அவருடைய பெயரையே இந்த பட்டணம் அந்த வீதிக்கு தந்து உலக அரங்கிற்கு ஒரு சந்தையை மையமாக அது மாறிவிட்டது. இப்படி கடவுள் தம்முடைய அன்பை ஆண்டவரில் அன்பு வைப்பதற்காய், அவருடைய வார்த்தையில் அன்பு வைப்பதற்காய், அவருடைய அழைப்பை பெற்று அதில் அன்பு வைப்பதற்காய், அவருடைய மக்கள் மேல் அவர் கொண்டிருக்கிற அன்பில் நான் அன்பு வைப்பதற்காய் கடவுள் நம்மை அழைக்கிறார். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். இதை 1 யோவான் 5:4 கூறுகிறது. அதற்கு முன்பாக 4ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் என்னை அதிகம் உலுக்கியது. ஒரு சம்பவத்தை நான் பார்த்தபோது, அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. இந்த வசனத்தை எத்தனையோ முறை கையாண்டிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், மனனம் செய்திருக்கிறேன். ஒரு ஊழியத்தை சந்தித்தேன். அவர்கள் வட கொரியாவில் இந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறார். ஒரு வயதான பெண்மணி, அவர்களுக்கு உடன் ஊழியராய் ஒரு இளம் பெண்மணி, அவர்களோடு ஊழியம் செய்வதற்கு ஐக்கியம் கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரன், 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார். வடகொரியாவில் போய் இயேசுவை சொல்வது என்பது வாழ்வை துச்சமென்று நினைத்து எந்த நேரமும்
சிறை சேதம், அல்லாவிட்டால் தலை கொய்து, தலை சிதைக்கப்படும் என்கிற எண்ணத்திலே தான் வாழணும். ஏன்னா அங்கே அடிப்படை உரிமையே கிறிஸ்துவம், வேதத்துக்கு உகந்த காரியம் எதையும் யாரும் ஒரு இம்மியும் பேசக்கூடாது. அதற்கு சரி என்றால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். உள்ளே நடந்த பிறகு அந்த நாட்டுக்கென்று இருக்கிற சில விபரீதங்கள் இருக்கு. இப்படி தான் சடை வைத்துக் கொள்ளணும், இப்படி தான் முடி வெட்டணும், இப்படி தான் ஊரில் இருக்கணும், இப்படி தான் பெயர் இருக்கணும், இப்படி தான் வாழணும் என்று அந்த அரசன் கொடுக்கிற கட்டளையை அவர்கள் நிறைவேற்றணும். இதை ஒரு 10 நிமிஷமா சொல்லிட்டு இவர்கள் மத்தியில் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறோம், டியூஷன் கற்றுக் கொடுக்குறோம், இசை கற்றுக் கொடுக்குறோம். அதை சந்தோஷமாக சிறுவர் சிறுமிகள், வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள் எங்களிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். சொல்லி முடித்த பிறகு எல்லாரும் அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அப்போ இந்த வகுப்பு முடிந்த பிறகு தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறோம்னு சொல்லி இயேசுவை சொல்லுகிறோம். இயேசு என்ற இதயத்தில் இருக்கிறார். அப்படி அந்த இயேசு என்ற இதயத்தில் இருப்பார் என்றால் சந்தோஷம் இருக்கும், பயம் இருக்காது, திகில் இருக்காது, கலக்கம் இருக்காது. எனக்கு பயம் பிடிச்சிச்சு. இவ்வளவு கடினமான ஒரு எல்லையில் இருந்து இயேசுவை சொல்லக்கூடாது, வேதத்தை சொல்லக்கூடாது, அதற்குரிய ஒரு சின்ன சமிக்சை கூட, ஒரு சிக்னல் கூட, ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் இதை சொல்லுகிறீங்க. அது ஒன்றும் சொல்லலையே. அவங்க கேட்பதற்கு பதில் சொல்லுகிறோம். அதை போய் அவர்கள் திரித்து ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடவுளுடைய திட்டத்தில் நாங்கள் அனுப்பப்பட்டோம், அதனால அவர்கள் திரித்து சொல்வதற்கு ஆண்டவர் வழி தர மாட்டார் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொன்னாங்க. ஒரு இடி விழுந்தது போல இருந்தது. அன்பில் பயம் இல்லை. வட கொரியாவிலே இருக்கிற இளம் பெண்களை, சிறுவர் சிறுமியரை, வாலிப பிள்ளைகளை, குடும்பத்தினரை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த நேசத்தில் எங்களுக்கு இருக்கிற அன்பில் ஒரு துளி அளவும் பயமில்லை. கடவுளின் திட்டத்தில் இங்கே இருக்கிறோம். கடவுளின் திட்டம் நிறைவேறுவதற்காக மட்டும்தான் அங்கே வாழ்வோம். அந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா நாங்கள் வந்து விடுவோம் என்கிற திண்ணத்தை மனதில் கொண்டுவாறு எங்களுக்கு பின்னணியில் ஜெபிக்கிற உங்களை போன்ற கடவுளுடைய பிள்ளைகள் உலகமெங்கும் இருப்பதனால பூர்ண அன்பு பயத்தை எங்களுக்கு புறம்பே தள்ளிட்டு அங்கு இத்தனை காலமாக நின்று கடவுளுடைய திட்டத்தை செய்கிறோம். அப்போ நம்ம ஊர் பாணியில் எப்போ எவ்வளோ பேர் விசுவாசிகள், இத்தனை சபை எப்படின்னு கேட்டால், இல்லை, அதற்கெல்லாம் முன்னா ஒரு பணிவிடை செய்து இவைகளெல்லாம் நிகழ்வதற்கு முன்னோடிகளாக நாங்கள் அங்கு பணி செய்கிறோம். கடவுளின் கிருபையை தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிறோம். அன்பில் பயமில்லை. பூர்ண அன்பு புறம்பே பயத்தை தள்ளும். ஆண்டவரின் அன்பு 1 யோவான் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அன்பு. அந்த அன்பு எனக்குள்ளாக இருக்கும் என்றால் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூறுகிறது, நான் ஒளியில் வாழ்கிறவனாக இருப்பேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யலாம். 3:9 2:9 கூறுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறான். தன் சகோதரன் அன்பு கூறாதவன் ஒளியிலே நிலை கொண்டு இல்லை, அவனிடத்தில் இடரல் இருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை கூடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இல்லை என்று அறிந்திருக்கிறான். பிள்ளைகளே, பிதாக்களே என்று அடுக்கடுக்காக தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமிக்கு அவர் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான போதனைகளாக பவுலடியார், யோவான் அப்போஸ்தலர் தம்முடைய நிருபத்தின் மூலமாக அங்கு கற்றுத்தருகிறார். உண்மையை உலகம் அறிவதற்காய் ஒளியில் வாழ்கிறவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த ஒளி எனக்குள்ளாக வாசம் செய்ததென்றால் அந்த ஒளியின் மூலமாய் கடவுளின் திட்டத்தை, இந்த அன்பை எனக்குள்ளாக வாழ்வதற்கு ஆண்டவர் அருளி இருக்கிற
ஈவாய் நான் ஜொலிக்க மிளிர கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில செய்கிறவனாய் வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருகிறார். என்ன நடக்கிறது? உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருக்க ஆண்டவர் எனக்கு கற்றுத் தருகிறார். முதல் குறிப்பு அன்பை பற்றி பேசணும். இப்போ அன்பு கூறாதிருப்பதற்கு 2:15 கூறுகிறது, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அன்பின் பெருவெள்ளம் என்று கூறினோம். சொல்லி முடியாத அவருடைய ஈவு என்று சொன்னோம். ஆனால் இருமாப்பாய் பிடிவாதமாய் இந்த இருளையே தன்னகத்திலே கொண்டிருக்கிற விசுவாசியுடைய இதயத்தில் அவர் இல்லை என்கிற ஒரு உண்மையை இந்த அப்போஸ்தலன் யோவான் கூறுகிறார். சொல்லிட்டு முக்கியமான ஒரு போதகத்தை சபைக்கு கற்றுத்தருகிறார். 2:15 உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இளைஞர்கள் மத்தியில் ஒரு 45-50 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேன். இன்னமும் இளைஞர்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னா அவ்வளோ குஷி. அவர்களை பார்ப்பதும், அவர்களோடு கூட தொடர்பு கொள்வதும், அவர்களுடைய அந்த பருவ மின்னல் போன்ற அவருடைய உணர்வுகளை பார்ப்பதும், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளில் இப்போது பார்ப்பதை மனதிலே கொண்டாடுகிறேன். ஆனால் அன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வாலிபர்கள் மத்தியில் எனக்கு ஊழியம் செய்தவர்கள், நான் பிறகு ஆண்டவரால் தொடப்பட்ட பிறகு ஊழியம் செய்தது எப்படி பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் இப்போதும் நான் பார்க்கிறோம். முதலாவது பிரச்சனை என்ன? மாம்சத்தின் இச்சை. எங்கிருந்து வருகிறது? கண்களிலிருந்து வருகிறது. இந்த உலகத்தில் எனக்கென்று நான் வைத்து பெருமை பாராட்டுகின்ற ஜீவனத்தின் பெருமையிலிருந்து வருகிறது. இதுதான் ஆதாமை பாதித்தது. முதலாம் ஆதாம் ஆகினால வீழ்ந்தான். அவனோடு அவனுடைய துணையாகிய ஏவாள் வீழ்ந்தாள். அதிலிருந்து ஆண்டவர் மீட்பதற்காய் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு கவனமாக இருக்க வேண்டியது மாம்சம், அதில் இருக்கிற இச்சை. கண்கள், அதன் வழியாகத்தான் உலகமே பாழ்படுகிறது. அந்த கண்ணை சரி செய்துட்டா, அது செய்வதற்கு இந்த பூமியில் ஆண்டவர் ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்துக்கான ஒரு பொல்லாப்பான தீங்கு இருக்கிறது, பெருமையான எண்ணம், இவைகளில் நின்று நான் விடுதலை செய்யும் போது கடவுள் எனக்கு கிருபை தருகிறார், ஒளி தருகிறார். முதலாவது குறிப்பு அன்பு. இப்போது அன்பு கூறாது இருக்கிற ஒரு வாழ்வு, அது ஒளியின் வாழ்வு. தேவாவி எனக்குள்ளாக வாசம் செய்து வஞ்சக ஆவி இது என்று தெரிந்து வாழ்ந்த பிறகு மூன்றாவது இந்த குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். வாழ்வு. என்ன வாழ்வு? அவரை போல பிறருக்காக அவருடைய அன்புக்காக வாழ்கின்ற வாழ்வு. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்போது 1 யோவான் 3:16 வாசிக்கிறேன். அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காய், பிறருக்காய், சகோதரிகளுக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த அன்பு தான் உலகத்தை ஜெயிக்கும், வேறு ஒன்றும் ஜெயிக்காது. தேவனால் பிறப்பது தான் உலகத்தை ஜெயிக்கும். அந்த தேவனால் பிறக்கிற அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அதற்கு அடிப்படை தம்முடைய ஜீவனை எந்த நிபந்தனையும் இல்லாதபடி சிலுவையில பிறருக்காக தந்தாரே, அந்த மாதிரியாய் இந்த அப்போஸ்தலன் சிலுவையில் தலைகீழாக
இவைகளை மொழிகிறாரே, அந்த திட்டத்துக்காய் கடவுளின் சீரிய திட்டத்திற்கென்று என்னை அடகு வைத்து வாழ்வேன் என்றால் அந்த அன்பு உலகத்தை ஜெயிக்கும். 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஆசிரியை சொன்ன கதை ஒன்று எனக்கு இதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஞாபகத்துக்கு வந்தது. 5 கண் விழி ஒளி இல்லாதவர்கள், அதை பொறுப்பில்லாமல் குருடர்கள் நம்ம அழைக்கிறோம். அப்படி அழைக்கக்கூடாது என்று இப்போது நம்முடைய நல்ல ஒரு போதனை இருக்கிறது. கண் விழி ஒளி இழந்தவர்கள் 5 பேர் சேர்ந்து யானையை பார்க்க வேண்டும் என்று போனார்கள் என்று இந்த ஆசிரியர் சொன்னாங்க. ஒருவர் போய் அவர் உருவத்திற்கு உயரமாக இருந்த காலை தொட்டார். யானை தூண் போல இருக்கிறது என்று சொன்னார். இன்னொருவர் யானையை தன்னுடைய வயிற்று பகுதியிலே தொட்டு சுவர் போல் இருக்கிறது என்று சொன்னார். இன்னொருவர் யானையின் காது பகுதியை தொட்டு அது சுளவு போல முரம் போல இருக்கிறது என்று சொன்னார். இன்னொரு வாளை பிடித்து அது வீட்டில் நாம் சுத்தம் செய்கிற அந்த வாரியல் போல பெருக்குமார் போல இருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கத்தை பிடித்து இதுதான் யானை என்று சொன்னார்கள். அப்படித்தான் மனித இனம் அன்பு என்றால் என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாழ்வு என்றால் என்ன என்று அதற்குள்ளாக தங்களை அமைத்துக் கொள்ளுகிறது. அவைகள் மத்தியில் அப்போஸ்தலன் யோவான் இயேசுவின் அன்பை சொல்கிறார். அருள் வடிவம், கடவுளின் செயல் வடிவம். அந்த அன்புக்காக வாழ்வதற்காக ஒரு அழகான வாய்ப்பு. மிஷனரி ஊழியம், நற்செய்தி பணி ஊழியம், சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகின்ற நற்செய்தி பணி இயக்கம் நல்ல வாய்ப்பினை நமக்கு தருகிறது. ஆண்டவர் நிறைவாக இந்த சிந்தையில் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பா நீராள வேண்டும், இந்த எல்லையெங்கும்
அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என்